புதுச்சேரியில் சிறையில் உள்ள கொலையாளி வீட்டு வாசலில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ். ரவுடியான இவர் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த 6 பேரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பின்னர் காவல்துறை 6 பேரையும் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க நினைத்த ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட எழில் என்பவரின் வீட்டு முன்பு பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்ததை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்து வெளியே வந்து பார்த்தனர். ஆனால் அதற்குள் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிதறி கிடந்த துகள்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து தப்பி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே வட்டாட்சியர் அரசு வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாகன ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாவட்ட வரவேற்பு வட்டாட்சியருக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட வாகனத்தை ஓட்டுநர் புஷ்பராஜ் திருச்சி சாலையில் எடுத்து சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடுப்பு கட்டையில் ஏறி எதிர் திசையில் சென்றுள்ளது. அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீது மோதியதில் தனபால் என்பவர் வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். மேலும் பூசாரி மணி என்பவர் விபத்தில் கை கால் உடைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் தனபால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த வட்டாட்சியர் வாகன ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியிலிருந்து மலேசியா செல்வதற்காக பயணி ஒருவர் விமான நிலையத்தில் காத்திருந்தபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் காவல்துறை உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியா நாட்டின் சிலாங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலிங்கம். இவர் கடந்த 20ஆம் தேதி மலேசியாவில் இருந்து மனைவியுடன் திருச்சிக்கு வந்துள்ளார். பின்னர் மீண்டும் மலேசியா செல்வதற்காக மனைவியுடன் திருச்சி விமான நிலையத்தில் ஏர் ஏசியா விமானத்தில் பயணம் செய்வதற்காக விமான நிலையத்தில் காத்திருந்தனர். அப்போது திடீரென ராஜலிங்கம் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மனைவி விமான நிலையத்தில் உள்ள தனியார் அவசர சிகிச்சை மையத்தில் சேர்த்துள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜலிங்கம் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விமானப்படை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விமான நிலையத்தில் பயணி உயிரிழந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் தம்பதியினர் ஒருவர் ஆடைகள் வாங்கி இருசக்கர வாகனத்தில் மாட்டி வைத்துவிட்டு அருகே சென்றிருந்தபோது மர்ம நபர் ஒருவர் அந்த பைகளை லாவகமாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் குடும்ப சுப நிகழ்ச்சிக்காக ரூபாய் 7000க்கு புதிய ஆடைகள் வாங்கியுள்ளனர். பின்னர் கடையில் இருந்து வெளியே வந்த அவர்கள் அந்த ஆடைகளை பையுடன் இருசக்கர வாகனத்தில் மாட்டிவிட்டு எதிரில் பானிபுரி சாப்பிட்டுவிட்டு வந்து பார்த்தபோது வாகனத்தில் பை இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் அங்கிருந்த கடையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் புதிய ஆடைகளை லாவகமாக திருடிக் கொண்டு கூலாக நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து தம்பதியினர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.